अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना। मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु। व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। अम्मा बाद। या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिह व ला तमूतुन्न इल्ला व अंतुम मुस्लिमून। या अय्युहल्लज़ीना आमनु इत्तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फिर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा। इन्न अस्दक़ल हदीस किताबुल्लाह व खैरल हदी हदी मुहम्मद व शर्रल उमूरि मुहदसातुहा व कुल्ल मुहदसतिन बिदअह व कुल्ल बिदअतिन ज़लाला व कुल्ल ज़लालतिन फ़िन्नार। अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा सल्लैत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। अल्लाहुम्मा बारिक अला मुहम्मद व अला आलि मुहम्मद कमा बारकत अला इब्राहीम व अला आलि इब्राहीम इन्नका हमीदुम मजीद। அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இந்த மிகச்சிறந்த அவையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செவியேற்கின்ற பாக்கியத்தை பெற்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நிகழ்ச்சியிலே அழகிய இஸ்லாமிய குடும்பம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக குடும்பம் என்று சொன்னாலே பெரும்பான்மை மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? ஒரு குடும்பம் என்று சொன்னால், மிகச்சிறந்த ஒரு குடும்பம் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்திலே பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு சொந்தமாக சொத்து சுகங்கள், மிகப்பெரிய வீடுகள் இருக்க வேண்டும், வாகனங்கள் இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெரிய பெரிய படிப்பு படித்திருக்க வேண்டும், திருமண சம்பந்தங்கள் செல்வாக்கு மிக்க குடும்பங்களிலே செய்திருக்க வேண்டும், அவர்களுக்கு மிகச் சிறந்த வியாபாரம் இருக்க வேண்டும் என்று, இதுதான் மிகச் சிறந்த குடும்பம், மிக அற்புதமான குடும்பம் என்று உலகத்தில் பொதுவாக மனிதர்களுடைய நம்பிக்கை இருக்கின்றது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திலும் அதில் விதிவிலக்கு கிடையாது. அதிகமானவர்கள் நல்ல குடும்பம் என்று சொன்னால், சிறந்த குடும்பம் என்று சொன்னால், பொருளாதாரத்தையும் உலக கல்வி தரத்தையும் வியாபாரத்தையும் சம்பந்தங்களையும் வைத்துதான் முடிவு செய்கின்றார்கள். அவர்கள் ஊரிலேயே பெயர் பெற்ற குடும்பம், அவங்க மிக செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் அவர்கள் பெண் கொடுத்திருக்கின்றார்கள், அதனால் அவர்கள் சிறப்பு மிக்கவர்கள், அவர்கள் மிகப்பெரிய படிப்புகளை படித்து முடித்திருக்கின்றார்கள், இதனால் அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள், அவருடைய முன்னோர்கள் பாட்டனார்கள் இந்த ஊருக்கு ஜமீன்தார்களாக இருந்தார்கள், நாட்டாமைகளாக இருந்தார்கள், ஆட்சியாளர்களாக இருந்தார்கள், தலைவர்களாக இருந்தார்கள், அதனால் அவர்கள் மிகச்சிறந்த குடும்பம் என்று நாம் மிகச்சிறந்த குடும்பத்திற்கு நாம் ஒரு வரையறை வைத்திருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம், திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாரை மிகச்சிறந்த குடும்பம் என்று சொல்கிறார்களோ, எவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து
அதே கணவன், அதே மனைவி, அதே பெற்றோர்கள், அதே பிள்ளைகள், பேரன் பேத்திகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக சொர்க்கத்திற்குள் செல்கிறார்களோ, மறுமையில் சொர்க்கவாதிகளாக மாறுகிறார்களோ, அந்த குடும்பம் தான் மிகச் சிறந்த குடும்பம் என்று திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்து தஹரீம் என்ற அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு ஆணையும் இந்த அழைப்பு எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு பெண்ணையும் இந்த அழைப்பு எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு தந்தையையும், ஒவ்வொரு தாயையும், ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரியையும், ஒவ்வொரு கணவனையும், ஒவ்வொரு மனைவியையும் இந்த அழைப்பு எடுத்துக்கொள்ளும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நரக நெருப்பிலிருந்து உங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கையாக, விழிப்புணர்வுக்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அப்போ உண்மையிலேயே நாம் குடும்பத்தை பாதுகாப்பது என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு வறுமையிலிருந்து குடும்பத்தை பாதுகாக்க நினைக்கின்றோமோ, இந்த உலகத்தில் இழிவிலிருந்து எவ்வாறு குடும்பத்தை பாதுகாக்க நினைக்கின்றோமோ, அதைவிட மிக முக்கியம் மறுமையில் நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகின்றார். சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்திலே 74வது வசனத்திலிருந்து 76வது வசனம் வரை அல்லாஹ் கூறுகின்றார், இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்கள் அவங்க அல்லாஹ்ட்ட எப்படி பிரார்த்தனை செய்வார்கள், அவருடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றார். வல்லதீன யகூலூன், அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத அயுனின், இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும், வாழ்க்கை துணை என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவன் வாழ்க்கை துணை, ஒரு ஆணைக்கு அவனுடைய மனைவி வாழ்க்கை துணை. இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலும், ذُرِّيَّاتِنَا எங்களுடைய சந்ததிகள் என்று சொன்னால் நாம் பெற்ற பிள்ளைகள் மட்டும் சந்ததிகள் அல்ல, நம்முடைய பேர குழந்தைகள், நம்முடைய பூட்டன்மார்கள், இனி நம்முடைய பாரம்பரியத்தில், நம்முடைய இந்திரியத்தில் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவரும் நம்முடைய சந்ததிகள் தான். அப்ப இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளையும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சி என்றால் என்ன? ஒரு மூமினுக்கு கண் குளிர்ச்சி என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன சட்டத்தை அவர்கள் பேணி வாழ்வது. இது ஒரு ஈமான்தாரிக்கு, உண்மையான ஈமான்தாரிக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும். மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் செய்யும் பொழுது நமக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் என்றால், ஒவ்வொருவரும் நம்மை நாமே எடை போட்டுக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஈமான் சரியில்லை, நம்மை நாமே எடை போட்டுக் கொள்வதற்கு, சுய பரிசோதனை செய்து கொள்வதற்குரிய ஒரு அடிப்படை தான் இது. எங்கள் வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. இப்படி ஒரு தாய் நினைக்கின்றாள், என்னுடைய பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சினிமா பாட்டிற்கு ரொம்ப அற்புதமாக டான்ஸ் ஆடி அகோரமான கைத்தட்டை வாங்கியிருக்கிறாள், மாஷா, எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அதுதான் எனக்கு கண்குளிர்ச்சி என்று ஒரு தாய் சொன்னால், மார்க்க அடிப்படையில் அவருடைய ஈமான் சரியான ஈமான் தானா, இறை நம்பிக்கை தானா என்பதை அவள் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை ஏராளமான சினிமா பாடல்களை அப்படியே மனப்பாடம் செய்து ஒப்பிக்கின்றாள். அவருடைய தாய்க்கு அது சந்தோஷமாக இருக்கும் என்று சொன்னால், அது மார்க்க அடிப்படையில் அதுதான் அவளுக்கு கண்குளிர்ச்சி என்று சொன்னால், ஒரு தகப்பனுக்கு அதுதான் கண்குளிர்ச்சி என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய ஈமான் உண்மையான இறை ஈமான் தானா, நாம் மார்க்க அடிப்படையில் சரியாக இருக்கின்றோமா என்பதை அவர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப கண்குளிர்ச்சி என்றால் என்ன? இன்றைக்கு எதை கண்குளிர்ச்சியாக பார்க்கிறார்கள்? பிள்ளைகள் நாகரிகமான உடைகளை அணிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக, நாகரிகம் என்று சொன்னால் தற்காலத்தில் நாகரிகம், மார்க்க அடிப்படையில் அவை அநாகரிகம், மார்க்கத்திற்கு எதிரான உடைகளை அணிந்து கொண்டு பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அது கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னால், இது எப்படி ஒரு மூமினுடைய பண்பாடாக இருக்க முடியும்? ஒரு குடும்பத்திலே மிகப்பெரிய செல்வந்த மிக்க குடும்பங்களிலே பார்க்கின்றோம்,
இஸ்லாமிய குடும்பங்களிலே மணப்பெண்ணை மேடையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அலங்காரம் செய்கிறார்கள். யார் அலங்காரம் செய்கிறார்கள்? அதற்கென்று மணப்பெண்ணை அலங்காரம் செய்யக்கூடிய ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். அப்ப அந்த பெண்ணை தொட்டு தொட்டு அந்த அலங்காரம் செய்கிறார்கள். அதை பொதுவெளியிலே வீடியோ எடுத்து பரப்புகிறார்கள். என்னுடைய பிள்ளையுடைய அழகை பாருங்கள், என்னுடைய பிள்ளை எவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள் என்று பாருங்கள். இதெல்லாம் மார்க்கத்திற்கு மாற்றம். ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக அவள் தன்னுடைய அழகை மறைத்துக் கொள்ள வேண்டும். அந்நிய ஆண்களை தேவையில்லாமல் பார்க்க கூடாது, ஆண்கள் அந்நிய பெண்களை பார்க்க கூடாது. இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்கிறது என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு பெற்றோர்களுக்கு, பல குடும்பங்களில் பெற்றோர்களுக்கு சிறிது கூட உரைப்பதில்லை. ஏன் இவர்கள் மார்க்கத்தை சொல்கிறார்கள்? எதற்காக இப்படியெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள்? நம்முடைய பிள்ளை அழகாக இருப்பது இவர்களுக்கு பிடிக்கவில்லையா என்றெல்லாம் மறுமையை மறந்து, மார்க்கத்தை மறந்து, அவர்கள் செய்யக்கூடிய செயலுடைய கேடு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஒரு சமுதாயத்தில் உருவாக்கும் என்பதை மறந்து, அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒழுக்க மாண்புகளை எல்லாம் மறந்து செயல்பட்டவர்கள் எப்படிப்பட்ட துர்பாக்கிய நிலைக்கு எத்தனை நாடுகள் அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை எல்லாம் மறந்து பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஒரு மூமினுடைய இஸ்லாமிய, அது ஒரு சிறந்த இஸ்லாமிய குடும்பம் அல்ல. அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின், இறைவா எங்களுடைய மனைவியரிலும் எங்கள் வாழ்க்கை துணைகளிலும் எங்களுக்கு கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறைவா எங்களை, எங்களுடைய குடும்பத்தை உன்னை பயந்து வாழக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு முன்மாதிரி குடும்பமாக ஆக்கு. எப்படி இன்றைக்கு நாம் சஹாபாக்கள் வரலாறை பேசுகிறோமோ, நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அந்த குடும்பம், நபி தோழருடைய குடும்பம் இவ்வாறு தியாகம் செய்தது, நபி தோழர்கள் இப்படியெல்லாம் மார்க்கத்திற்காக வாழ்ந்தார்கள் என்று பேசுகிறோமோ, அது போன்று அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை, நான் கணவன் என்றால் நானும் என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவனுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இவருடைய குடும்பத்தை போன்று இவர்கள் தங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்களோ அதுபோன்று நாம் நம்முடைய குடும்பத்தை வளர்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது. என்னதான் நாம செஞ்சாலும் நூஹ் நபிக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்த மாதிரி நம்முடைய குடும்பத்திற்கும் வரலாம். அது தனிப்பட்ட, அது விதிவிலக்கானது. நூஹ் நபி அல்லாஹ்வுடைய தூதர் தான். அவர் தன்னுடைய மகனுக்கு எவ்வளவோ மார்க்க போதனை செய்தார், அவருடைய உழைப்பை செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மகனுக்கு நேர்வழி காட்டவில்லை. ஆனால் நம்முடைய உழைப்பை செய்யும் பொழுது அல்லாஹ் நாடினால் நம்முடைய குடும்பத்தை மிகச்சிறந்த குடும்பமாக அல்லாஹ் மாற்றி அமைப்பான். அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மாதிரி கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் முத்தகின்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக வாழ்கிறார்களே, இவர்கள் தான் உலாயிக யுஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு, அவர்கள் மார்க்கத்தில், இறை கொள்கையில், சத்திய மார்க்கத்தில் உறுதியாக இருந்த காரணத்தினால் சொர்க்க மாளிகைகள் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்படும். வயலக்கௌன ஃபீஹா தஹிய்யத்தன் வ ஸலாமா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் வாழ்த்து கூறி சலாம் கூறி வரவேற்கப்படுவார். குடும்பத்தோடு, கணவன் மனைவி பிள்ளைகள் பேர குழந்தைகள் என்று அந்த சந்ததியே குடும்பத்தோடு மலக்குமார்கள் சொர்க்க வாசலில் நின்று வாழ்த்து கூறி சலாம் கூறி அவர்களை வரவேற்பார்கள். ஹாலிதீன ஃபீஹா, அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஹஸனத் முஸ்தகர்ரன் வ முகாமா, அதுதான் மிகச் சிறந்த தங்குமிடமும் அதுதான் மிகச் சிறந்த வசிப்பிடமும் ஆகும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல நம்ம ஏழையா பிறக்கலாம். இந்த உலகத்துல நாம ஒருவர் மீது என்னதான் அன்பு வச்சிருந்தாலும் அவங்களை இழந்துதான் ஆக வேண்டும். எத்தனையோ மனைவிமார்கள் கணவனை நேசிக்கிறார்கள், கணவன் நோயில் மரணித்து விடுகின்றான். எத்தனையோ கணவன்மார்கள் மனைவியை நேசிக்கிறார்கள், மனைவி மரணித்து விடக்கூடிய குடும்பங்களை பார்க்கிறோம். பிள்ளைகளை இழந்து விடுகிறோம், பெற்றோரை நேசிக்கிறோம், பெற்றோரை இழந்து விடுகிறோம். இந்த உலகத்தில் நீங்கள் என்னதான் நேசம் வைத்தாலும், என்னதான் பாசம் வைத்தாலும், ஒரு நாள் நம்முடைய பெற்றோரை இழந்துதான் ஆக வேண்டும். நாம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு மரணித்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய குடும்பத்தை பிரியாத ஒரு உலகம், எத்தனை கோடான 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 கோடி ஆண்டுகள் ஆனாலும் நம்முடைய குடும்பத்தை பிரியாமல் வாழக்கூடிய உலகம் மறுமை உலகம் மட்டும்தான். அதற்கான தயாரிப்பு தான் இந்த உலகம். அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து ஸுமர் என்ற அத்தியாயத்திலே, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அழைப்பு விடுக்கின்றான். நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா. உண்மையான நஷ்டவாளிகள் யார் தெரியுமா?
சின்ன வயசுலே கணவனை இழந்தவன் நஷ்டவாளி அல்ல, சின்ன வயசுலே மனைவியை இழந்தவன் நஷ்டவாளி அல்ல. குடும்பத்தை தாங்கி நின்ற தாய் தகப்பனை இழந்தவர்கள் இந்த உலகத்தில் சிரமப்படலாம், ஆனா அவர்கள் நஷ்டவாளிகள் அல்ல. உண்மையான நஷ்டவாளிகள் யார் தெரியுமா? கியாமத் நாளில் தாமும் நஷ்டமடைந்து நரகவாதியாகி தம்முடைய குடும்பத்தையும் இழந்து விட்டார்களே, இவர்கள் தான் உண்மையான நஷ்டவாளிகள். மறுமை நாள்ல கணவன் மனைவி பிள்ளைகள் அனைவரும் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லவில்லை என்றால், அதற்கான தயாரிப்புகளை ஒரு குடும்பம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ் சொல்லிவிட்டு கூறுகின்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ. இதுதான் தெளிவான நஷ்டம். இந்த உலகத்துல சோத்துக்கு வழி இல்லாம ஒருவேளை கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு வாழ்றமே, இது நஷ்டம் கிடையாது. சொந்த வீடு இல்லாம வாடகை வீட்டுல காலம் தள்ளுறமே, இது நஷ்டம் கிடையாது. வியாபாரம் சரியில்லாம நஷ்டம் அடையுத, இது நஷ்டம் கிடையாது. இந்த உலகத்துல கொஞ்சம் கஷ்டம் தான், சிரமம் தான். ஆனால் உண்மையான பெரு நஷ்டம் எது தெரியுமா? நாளை நீ மரணித்த பிறகு மஹ்ஷர் நாளிலே நீயும் நரகவாதியாகி உன்னுடைய மனைவி சொர்க்கவாதியாகி விட்டாள், அல்லது உன்னுடைய மனைவி நரகவாதியாகி நீ சொர்க்கவாதியாகி விட்டால், உன்னுடைய பிள்ளைகள் நரகவாதியாகி நீ சொர்க்கவாதியாக இருந்தால், அதை நீ நரகவாதியாகி உன்னுடைய பிள்ளைகள் சொர்க்கவாதியாக இருந்தால், அது எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நரகவாதியாக மாறிவிட்டால் இதுதான்பா நஷ்டம். இதான் தெளிவான நஷ்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக கடுமையாக எச்சரிக்கை பண்ணுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான் சூரத்து ராயித் என்ற அத்தியாயத்திலே, ஜன்னாத்து ஆதனி யதுகுலூனஹா, நல்லடியார்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். வமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ذُرِّيَّاتِهِம், அவர்கள் பெற்று முன்னோர்களில் நல்லவர்களாக இருந்தவர்கள், அவருடைய மனைவியர்களில் நல்லவர்களாக இருந்தவர்கள், அவருடைய சந்ததிகளில் நல்லவர்களாக இருந்தவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் நுழைவார்கள். இந்த உலகத்தில் நாம உண்மையாக நீடித்த காலம் கோடான கோடி ஆண்டுகள் குடும்பத்தோடு நிம்மதியான வாழ்க்கையை அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் உண்மையான இறைவனுடைய அந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை பின்பற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது. ஏமாந்து விடக்கூடாது, நாம் ஏமாந்து விடக்கூடாது. உலகம் அழிந்துவிடும். ஒரு ஆணுக்கு உடல் வலிமை சிறந்தது என்று சொன்னால் உனக்கு ஆண்டுகள் கடக்க உடல் வலிமையை இழந்து விடுவாய். ஒரு பெண்ணுக்கு அழகு சிறந்தது என்று சொன்னால் அழகை வைத்து ஏமாந்து விடாதீர்கள். காலம் செல்ல செல்ல அழகு அழிந்து போய்விடும். செல்வம் சிறந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். வியாபாரம் சிறந்தது என்றால் வியாபாரம் நஷ்டமாகி விடலாம். ஆனால் நம்மோடு வரக்கூடியது நாம் செய்த நல்லறங்கள் மட்டும்தான் என்பதை எந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், ஒருவன் சிறந்த ஒரு குடும்பம், அழகிய இஸ்லாமிய குடும்பத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் ஒரு விளை நிலம் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு விவசாய பூமி இருக்குது. நல்ல விளைச்சல் வர வேண்டும் என்றால் அந்த விளை நிலம் சிறந்த பூமியாக இருந்தால் மட்டும் நல்ல விளைச்சல் வரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், 7வது அத்தியாயம் 58வது வசனத்திலே, வல் பலது தய்யிப் யஹ்ருஜு நபாத்துஹு பிஇذن ரப்பி, வளமான பூமி, நல்ல வளமான பூமி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. நல்ல சத்துள்ள பூமியா இருந்தா அதுல நாம ஏர் உழுது விதையை நட்டால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அதனுடைய விளைச்சல் அமோகமாக இருக்கும். வளமான பூமியில விளைச்சல் அமோகமா இருக்கும். ஆனால் வல்லதி ஹபுஸ, வளம் இல்லாத பூமி, சத்து இல்லாத பூமி, லா யஹ்ருஜு இல்லா நக்கிதா, அதுல இருந்து குறைவான விளைச்சல் தான் வரும், தரமற்ற விளைச்சல் தான் வரும். அப்போ ஒரு நல்ல விளைச்சல் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த விளைச்சல் நிலம் சரியாக இருக்கணும். அது மாதிரி சரியான குடும்பத்தை நீங்க உருவாக்க நினைச்சா திருமணம் ஆனவர்களும் தங்களுடைய குடும்பத்தை வளமிக்க பூமியாக மாற்றலாம். திருமணம் ஆகாத இளைஞர்கள், என்னுடைய உரை என்பது பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, மனைவியருக்கு மட்டுமல்ல, கணவனாக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, வருங்கால குடும்பஸ்தர்களுக்கும் சேர்த்துதான், வருங்கால மணமகன்கள் மணமகள்களுக்கும் சேர்த்துதான். அப்ப நம்ம திருமணத்திற்கு முன்பாகவே நம்முடைய சந்ததிகள் சிறந்த சந்ததியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவன் வாழ்க்கை துணை அவன் மார்க்கம் தெரிந்தவனாக, மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். மார்க்கம் தெரியாதவன கல்யாணம் முடிச்சோன்னு வச்சுக்கிடுங்க, பிள்ளைகள் சிறந்த பிள்ளையாக உருவாவதற்கு
தாயும் தகப்பனும் மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். மனைவிக்கு அதிக பங்கு இருக்கிறது, ஆனால் தகப்பனுக்கும் பங்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. ஃபஅபவாஹு, அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் தாயும் தந்தையும் தான் யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, அவனை யஹூதியாகவோ அல்லது நஸ்ரானியாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள். பெற்றோர்கள் ரெண்டு பேரும் நல்லவர்களாக இருந்தால்தான் அது வளமிக்க பூமிக்கு உதாரணம். அதுல போடக்கூடிய விதை, அதில் பிறக்கக்கூடிய விளையக்கூடிய விளைச்சல், அதில் வரக்கூடிய சந்ததி சிறந்த சந்ததியாக இருக்கும். அப்ப இஸ்லாம் அடிப்படை நம்ம சொல்லுது, நீ திருமணத்துக்கு முன்பாக சிறந்த பெண்ணாக தேர்ந்தெடு. சிறந்த பெண்ணு சொன்னோம்னா நிறைய பேர் விளங்கிடுவாங்க. மதரசால போய் ஒருத்தன் 4 வருஷம் படிச்சுட்டு வந்தா அவன் சிறந்த மணமகன், அப்படி கிடையாது. மதரசால போய் ஒரு 3 வருஷம் 1 வருஷம் படிச்சுட்டு வந்தா அவர்கள் சிறந்த மணமகள், அப்படி கிடையாது. அதை வைத்து முடிவெடுக்க முடியாது. அவர்கள் மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள், வாழ்க்கையில் பின்பற்றுகிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவருடைய பெற்றோர்களை பாருங்கள், நம்ம சக்திக்கு உட்பட்டதுதான். பெற்றோர்களை பாருங்கள், பெற்றோர்கள் அன்றாடம் அவங்க எப்படி பழகுறாங்க, உண்மையாளர்களா இருக்கிறாங்களா, கரெக்டா அவங்க 5 கால தொழுகையை பேணி தொழுகிறார்களா, பிள்ளைகளை தொழுகைக்கு அனுப்புகிறார்களா, மார்க்க பயான்களிலே கலந்து கொள்கிறார்களா, அவர்கள் இன்னும் நற்குணம் உடையவர்களாக இருக்கிறார்களா, இப்படிதான் பார்க்கணும். அது பார்க்காம 3 வருஷம் படிச்சாச்சு, அவன் 4 வருஷம் படிச்சுட்டான், இவன் இத்தனை வருஷம் பேச்சாளர்களா இருக்கிறான், இதெல்லாம் நல்லவர்களுக்கு அடையாளம் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்கிறார்கள், இதைத்தான் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு பார்க்க முடியும். அதுக்கு மேல அல்லாஹ்வுடைய நாட்டம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒருவன் திருமணத்துக்கு முன்பாகவே அவனுடைய குடும்பம் சிறந்த குடும்பமாக ஆவதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், துன்கஹுல் மர்அத்து லிஅர்பஇன் லிமாலிஹா வலிஹஸபிஹா வலிஜமாலிஹா வலிதீனிஹா ஃபதுஃபுர் பிதாத்தித்தீன். ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக, அதிகமானவர்கள் இந்த 4க்காக மட்டும்தான் திருமணம் முடிப்பார்கள். ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். சிலர் கல்யாணம் முடிக்கும் போது, ஏன்டா அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்ச, எங்க மாமா புள்ள மாமா மௌத்தாகும் போது சொல்லிட்டு போயிட்டாரு, என் பிள்ளையை தான் கல்யாணம் முடிக்கணும், இப்படி திருமணம் முடிக்கிறது ரொம்ப கம்மி. அதிகமா எதுக்கு திருமணம் முடிப்பாங்க? பணக்கார குடும்பம் அல்லது பாரம்பரியமிக்க குடும்பம் அல்லது அழகான பெண், எனக்கு சொத்து தேவையில்லை, சுகம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, மணந்தால் மகாதேவி இல்லைகள் மரண தேவிங்கிற அது கூட்டம் அதிகமா இருக்கும். தோலை பார்த்து திருமணம் முடிக்கக்கூடிய மக்கள், அதுக்கு என்ன அழகு பார்க்க கூடாது மார்க்கம் சொல்லல, ஆனா அதிகமான அதைத்தான் பார்ப்பார்கள். என்ன செய்வார்கள், சில நல்ல சாலியான மாப்பிள்ளையா இருப்பாரு, நல்ல பெரிய செல்வ வசதி இருக்கும், லேசா முன்னந்தலையே வழுக்கு விழுந்திருக்கும், 5 காலம் தொழுகிறாருமா, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, நல்ல ஒரு சாலியான குடும்பம், பெற்றோர்கள் ரொம்ப நல்லவர்கள், அப்படி என்ன சொன்னாலும் சரி, எனக்கு அந்த மாப்பிள்ளை வேண்டாம், என்ன அவருக்கு முன்னந்தலையில வழுக்கு, இப்படி பார்த்தா வச்சுக்கிறீங்க. அப்ப அது எங்க போய் முடியும்? அப்ப இப்படிதான் அதிகமா பெண்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள், ஆண்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள். நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். அவருடைய அழகிற்காக, அவருடைய செல்வத்திற்காக, அவருடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, அவருடைய மார்க்கப்பட்டிற்காக சில முடிக்கிறார்கள். நல்ல ஏழையா இருக்கிறாங்க, சரி, ஆனால் அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் நன்மக்களாக இருக்கிறாங்க, பிள்ளைகளை சாலியான பிள்ளையா வளர்த்திருக்கிறாங்க, நல்ல 5 காலம் தொழக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறாங்க, கட்டுப்படக்கூடிய குடும்பமா இருக்கிறாங்க, ஏதோ பார்க்க முடியும். அப்ப இப்படி இவர்கள் மார்க்கத்தை பார்த்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்களோ, நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபதுஃபுர் பிதாத்தித்தீன், மார்க்கம் உடையவளை கொண்டு நீ வெற்றி பெற்றுக்கொள். ஒரு ஆணுடைய வெற்றி மார்க்கமுடைய பெண்ணை கொண்டு இருக்கிறது. இது ஆணுக்கு மட்டும்தான் நினைச்சிடாதீங்க, பெண்ணுக்கும் இஸ்லாம் ஆணுடைய மார்க்கத்தை பார்க்க சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யூமின், இணை வைக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை, ஈமான் கொள்ளும் வரை திருமணம் முடிக்காதீர்கள். வல அமத்தும் மூமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகத்தின் வலா அஜபத்துக்கும், உங்களை கவரக்கூடிய இணை வைக்கக்கூடிய பெண்ணை விட அடிமையாக இருக்கக்கூடிய அழகில்லாத ஈமான் கொண்ட பெண் சிறந்தவள். அடுத்து அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்கின்றான், பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன், உங்களுடைய பெண் மக்களை இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்து விடாதீர்கள், ஹத்தா யூமினு, அவர்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை. வல அபது மூமினுல் கைரும் மின் முஷ்ரிகி வலா அஜபத்துக்கும், உங்களை கவரக்கூடிய, அழகா இருக்கிறாரு, செல்வ செழிப்போடு இருக்கிறாரு, பெரிய பெரிய படிச்சிருக்காரு, மார்க்கம் இல்ல,
உங்களை கவரக்கூடிய ஆண்களை விட, இணை வைக்கக்கூடிய ஆண்களை விட இணை வைக்காத அடிமை ஆண் சிறந்தவன். அன்றைய காலத்தில் அடிமை முறை இருந்தது. இன்றைக்கு மார்க்கத்தை பேணக்கூடிய தன்னுடைய மனைவிக்கு 3 வேளை சம்பாதித்து கஞ்சி ஊத்துவதற்கு சக்தி இருக்குதா? மார்க்கத்தை பேணுகிறானா? அப்படிப்பட்ட மணமகனை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுங்கள். எல்லா தகுதியும் மார்க்கத்துக்கு பிறகு அழகு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, அது சிறந்தது, தப்பு நான் சொல்லல. ஆனால் மார்க்கத்தை விட மற்றதை நாம் முற்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், மார்க்க மற்றவர்கள் உலாயிக யதுஊன இலன்னார், அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் என்பது வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரா, அல்லாஹ் சொர்க்கத்தை நோக்கியும் தன்னுடைய மன்னிப்பை நோக்கியும் அல்லாஹ் அழைக்கிறான். அப்ப இஸ்லாம் திருமணத்துக்கு முன்பாகவே உங்களுடைய சந்ததிகள் சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக உருவாவதற்கு உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டுகிறது. வாழ்க்கை துணையை சரியாக தேர்ந்தெடுத்த பிறகும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு தேவை. இஸ்லாம் மிகச்சிறந்த குடும்பத்துக்கு எப்படிதான் வழிகாட்டுது பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மூமின் அவன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தை ஈடுபடும் போது 2 பேருமே துவா ஓதுறாங்க. என்ன துவா? பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா. இறைவா, கணவன் மனைவியாக எங்கள் இருவரை விட்டு ஷைத்தானை தூரமாக்குவாயாக. ஒரு அழகிய மூமின்கள்ட்ட மார்க்கம் தடுத்த செயல்கள் வரக்கூடாது, மார்க்கம் தடுத்த காட்சிகளை பார்க்க கூடாது, மார்க்கம் தடுத்த செயலை செய்யக்கூடாது. அதே போன்று ஜன்னிபு ஷைத்தான மா ரஸக்தனா, நீ எங்களுக்கு ரிஸ்க்காக தரவிருக்கின்றாயே அந்த குழந்தை செல்வத்தை விட்டும் ஷைத்தானை காப்பாற்றுவாயாக. இஸ்லாம் எங்கே பார்க்கிறது பாருங்கள். தாம்பத்தியத்தில் கூட உன்னுடைய சந்ததி மிகச் சிறந்த சந்ததியாக உருவாக வேண்டும், அதை நீ கவனிக்க வேண்டும். இவ்வாறு ஒருவன் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த கணவனும் மனைவியும் மூமினான முஸ்லிமான அந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அந்த தாம்பத்தியத்தில் கரு உருவாகிவிட்டால் லம் யதுர்ருஹு ஷைத்தான், ஷைத்தான் அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. அந்த குழந்தை கண்டிப்பாக சொர்க்கவாதியாகத்தான் மரணிப்பான். அன்றாடம் மனுஷன் செய்யக்கூடிய பாவங்களை செய்யலாம், ஆனால் இந்த துவா இருக்கு பாருங்க, சாதாரண துவா அல்ல, இது சாதாரண விஷயம் அல்ல. உங்களுடைய சந்ததிகளை சொர்க்கவாதிகளாக மாற்றக்கூடிய சந்ததி. ஆனால் அந்த கணவனும் மனைவியும் தாம்பத்திய விஷயத்திலே மார்க்கம் தடுத்த காரியங்கள் அவர்கள் ஒருவன் நடக்கக்கூடாது. அவர்கள் இந்த பிரார்த்தனையை செய்துவிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒவ்வொரு நம்முடைய சந்ததிகள் பேர குழந்தைகள் அனைவரும் மார்க்க அடிப்படையில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக உருவாக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நாடுகிறான். அப்ப இஸ்லாம் எங்கிருந்து பார்க்குது பாருங்க. ஒரு மரம் வளர்வதற்கு முன்பாகவே நீ தரமான நிலமாக தேர்ந்தெடு, தரமான விதையை நீ அங்கே ஊன்ற வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய வளர்ச்சி சரியாக இருக்கும். அது உனக்கு தரக்கூடிய பலன், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே தரமிக்கதாக இருக்கும் என்று இஸ்லாம் குறிப்பிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸின் வல் ஹபீஸுன லில் ஹபீஸாத். கெட்ட பெண்கள் தான் கெட்ட ஆண்களுக்கு தகுதியானவர்கள், கெட்டவர்கள் தான் கெட்ட பெண்களுக்கு தகுதியானவர்கள். நீங்க மார்க்கம் தெரிந்த குடும்பமாக இருந்தால் கெட்டவங்களுக்கு போய் உங்க பிள்ளையை கட்டி கொடுத்துறாதீங்க, கெட்டவர்களை தேர்ந்தெடுக்காதீர்கள். செல்வத்தை பார்த்து, வேற ஏதாவது காரணத்தை பார்த்து மார்க்கம் இல்லாத குடும்பத்தில் போய் மார்க்கம் உடையவனை தள்ளி விட்டு விடாதீர்கள். மார்க்கம் உடையவனை மார்க்கம் இல்லாத பெண்ணிடம் தள்ளி விட்டு விடாதீர்கள், வாழ்க்கை நாசமாகிவிடும். அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய குடும்பமாக ஆக முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், தூய்மையான பெண்கள் தூய்மையான ஆண்களுக்கு தான் தகுதியானவர்கள். அப்படி என்ன அர்த்தம்? ஒரு தகப்பனார் அவனுடைய பையன் ஒரு திருடன் கூட போய் சேர்றான், நட்பு கொள்றான். அப்ப தகப்பனார் பையனை கூப்பிட்டு சொல்லுவாரு, ஏம்பா திருட்டு பையனை திருடன் கூட சேருவான், நீங்க போய் திருடன் கூட சேரலாமா அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்கிறான். ஒரு பெண் பரிசுத்தமான பெண் என்றால், மார்க்கத்தை பேணக்கூடிய பெண் என்றால், அல்லாஹ்வுடைய சிறந்த அடிமை என்று சொன்னால் அந்த பெண்ணை நீங்கள் தூய்மையான ஆண்களுக்கு தான் மனம் முடித்து வைக்க வேண்டும், அவர்களுக்கு தான் தகுதியானவர்கள். தூய்மையான ஆண்கள் தூய்மையான பெண்களுக்கு தான் தகுதியானவர்கள். இதற்கு மாற்றமாக நீங்க
வேறு காரணங்களை பார்த்து மார்க்கத்தை விட்டுவிட்டு மார்க்கத்துடைய அடிப்படையை விட்டுவிட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அது நஷ்டம் தான் மிஞ்சும். மறுமையில் அந்த அவர்கள் சிறந்த வெற்றியை அடைய முடியாது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதே போன்று சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக அமைய வேண்டும் என்றால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம இஸ்லாமிய சமுதாய மார்க்கம் கற்றவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கும் என்னுடைய கருத்து, சுய கருத்து, ஒரு மாத காலம் 2 மாத காலம் இஸ்லாம் கணவன் மனைவி தொடர்பாக என்ன சொல்லுகிறது என்பதை அவர்களுக்கு பாடமாக நடத்த வேண்டும். பெண்களுக்கு பெண்களை வச்சு நடத்தணும், ஆண்களுக்கு ஆண்களை வச்சு நடத்தணும். அதுல அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு எத்தனை மார்க் எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனைக்கு காரணம் ஒரு மனைவி கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மார்க்க அறிவு இல்லை. அல்லது இப்ப கடுமையா தலைவலி இருக்குங்க, என் கையில தலைவலிக்கு மாத்திரை இருக்கு. இப்ப நான் சொல்றேன் தலைவலி மருந்து என்கிட்ட இருக்கு, தலைவலி மருந்து என்கிட்ட இருக்கு சொல்லிக்கிட்டே இருந்தா என் தலைவலி போகுமா? நான் என்ன செய்யணும்? அந்த மாத்திரையை சாப்பிடணும். சாப்பிட்டால் தான் தலைவலி போகும். ஆனா இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் என்ன, கணவன் மனைவி இருவரும் மார்க்கத்தை தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனால் அதை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டார்கள். ஏதோ ஒன்று அவர்களை தடுக்கிறது. நடைமுறைக்கு கொண்டு வராவிட்டால் எப்படி சிறந்த குடும்பமாக ஆகும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் உங்கள் மனைவியரோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். வாழ்க்கை என்பது அழகிய முறையில் இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நீங்கள் பேணாவிட்டால் வாழ்க்கை நல்லதாக இருக்காது. சிலரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நல்ல ஐங்காலம் தொழுவாரு, ஆனா ஒரு ரசனை இல்லாதவனா இருப்பான். எப்ப பார்த்தாலும் மீசையை பெருசா வச்சிருப்பான். கிட்ட போனாலே வாய் துர்நாற்றம் அடிக்கும். எப்போ சோகம் கடந்த மூஞ்சியா இருப்பான், வேர்வை கலந்த மூஞ்சியாக இருப்பான். இவனுடைய மனைவி எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? யோசித்து பாருங்க. கிட்ட போனாலே வாய் துர்நாற்றம் அடிக்குது, ஆனா பள்ளிக்கு தொழுகைக்கு வர்றாரு. அப்ப இவர் எப்படிப்பட்ட தந்தை? ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு தகுதியானவராக இவன் தன்னை வடிவமைத்திருக்கிறானா? சில பெண்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் பங்கரன் தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பங்கரையா இருக்கிறது. எங்கேயாவது வெளியே கிளம்புறதா இருந்தா மட்டும்தான் சிவி சிங்காரிச்சு கிளம்புறது. இந்த 2 பேருமே வாழ்க்கையுடைய அடிப்படையை அவர்கள் புரியவில்லை. இஸ்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி அந்த வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையாக, நீடித்த வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்று சொல்கிறதோ அந்த இருவரும் அதற்கு தகுதியற்ற வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவர்கள் நடைமுறையில் கொண்டு வரவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்றான், வாஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் மனைவியரோடு அழகிய முறையில் வாழ்க்கை நடத்துங்கள். அழகிய முறையில் சொன்னா முதல்ல நற்குணம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குல்கன், மூமின்களில் ஈமானில் மிக பரிபூர்ணமானவர், பரிபூர்ணமான ஈமானை உடையவர், நற்குணம் உடையவர் தான். ஹைருக்கும் ஹைருக்கும் லிசாயி குல்கன், உங்களில் சிறந்தவர் மனைவியிடம் நற்குணத்தோடு இருப்பவர் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் தான். வ அன ஹைருக்கும் லிஅஹ்லி, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவன். ஒரு பையன் இருந்தான். பொதுவான மேடைகள் இப்படி சொல்லும் போது நிறைய பேர் நம்ம கிட்ட ஒரு மார்க்க விஷயத்தை அவங்க சொந்த வாழ்க்கையை சொல்லுவாங்க. யாரையும் பெயர் குறிப்பிட்டு சொல்ல மாட்டோம். ஆனா படிப்பினைக்காக பொதுவாக சில விஷயங்கள் சொல்றது உண்டு. யாரு எவர் எந்த ஊருன்னா சொல்றதில்லை. ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் சொன்னா, எங்க தகப்பனாரு உங்களை மாதிரி ஆட்கிட்ட பேசும்போது சிரிச்சு சிரிச்சு பேசுறாரு, ஆனா எங்கள்கிட்ட எங்க பிள்ளைகளா எங்கள்கிட்ட பேசும்போது, மனைவிட்ட பேசும்போது எப்போதும் உம்முன்னு புலி உருமுன மாதிரி, சிங்கம் உருமுன மாதிரி உரும்புறாரு. எங்க வாப்ப கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டாக்குது பாருங்க ஒரு தகப்பனுடைய செயல். நபிகள் நாயகம் சொன்னாங்க, அக்மதுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குல்கன், மூமின்கள்ல மிக முழுமையானவன், நற்குணம் உடையவன். பொதுவா எல்லாத்தையுமே நற்குணத்தோட பழகணும். அழகிய நற்குணம் எல்லாவற்றிலும் யார்கிட்ட இருக்கணும்? நம்மை சுற்றி 24 மணி நேரம் அதிகமான நேரம் நம்ம யாரோடு இருக்கிறோம்? பிள்ளைகளோடு இருக்கிறோம், மனைவியோடு இருக்கிறோம். அவர்கள்ட்ட நற்குணத்தோடு நாம் நடக்காவிட்டால் அந்த குடும்பம் எப்படி சிறந்த குடும்பமாக இருக்கும்? ஒன்றை விளங்கிக்கிடுங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பாங்க. நீங்க திருமணம் முடித்த பிறகு இன்னொரு குடும்பத்தை பார்த்தால் உங்கள் வாழ்க்கை நாசம்.
நீங்கள் திருமணம் முடித்து விட்டீர்கள், உங்களுக்கென்று அல்லாஹ் ஒரு வாழ்க்கை துணையை நாடிவிட்டான், உங்களுக்கென்று அல்லாஹ் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவனை அல்லாஹ் நாடிவிட்டான், ஒரு கணவனுக்கு ஒரு பெண்ணை நாடிவிட்டான். இப்படி திருமணம் முடித்த பிறகு மற்ற குடும்பத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சர்வநாசம். நீங்க நிம்மதியான வாழ்க்கையை கணவன் மனைவி அடைய முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உங்கள் மனைவியரை நீங்கள் வெறுத்தால், எந்த கணவனும் 100% அவன் பிடிக்கக்கூடிய குணம் அவனுடைய மனைவியிடம் இருக்கும் என்று சொல்லவே முடியாது. அவன் உலக அழகிய திருமணம் முடிச்சாலும் சரி, அவள்கிட்ட பிடிக்காத குணம் அவன் கணவனுக்கு இருக்கத்தான் செய்யும். உங்கள் மனைவியருடைய குணங்களை நீங்கள் வெறுத்தால் பொறுத்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு போங்க. நம்முடைய ஒவ்வொரு ஆணும் விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பெண்ணும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு வாழ்க்கை என்பது மறுமைதான். இந்த துன்யாவுல நாம ஒழுக்க கேட்டுல போயிடக்கூடாது, விபச்சாரத்தில் விழுந்துடக்கூடாது, தப்பான பாதைக்கு போய்விடக் கூடாது என்பதற்கு தான் திருமணம். அதனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையை முடிந்த அளவு நாம் பேணி வாழ வேண்டும். மற்றவனை ஒப்பிட்டு பார்த்து அவனுக்கு வாய்த்தவன் இப்படி இருக்கிறாள், இவனுக்கு வாய்த்தவன் அப்படி இருக்கிறான், அந்த குடும்பம் செல்வாக்கு மிக்க குடும்பம், நாம் இப்படி தப்பான முடிவெடுத்து விட்டோமே என்று நடந்த பிறகு உங்களை அங்கலாய்த்துக் கொண்டே இருந்தால் நீங்க இந்த உலகத்தில் திருமணத்துக்குரிய குடும்ப வாழ்க்கைக்குரிய அந்த இன்பத்தை சுவையை அனுபவிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வெறுக்கக்கூடிய குணம் இருந்தா பொறுத்து கொண்டு வாழுங்கள். கல்யாணம் முடிச்சிட்டீங்க, கணவர் நல்ல கணவரா இருக்கிறாரு, கொஞ்சம் வறுமை இருக்குதா, பொறுத்துக்கிட்டு போங்க, வாழ்க்கையை கொண்டு போங்க. நமக்கு வாழ்க்கை என்கிற அல்லாஹும் என்கிற ஐஷுல் ஆகிரா, இறைவா வாழ்க்கை என்பது மறுமையுடைய வாழ்க்கை தான். ஒரு பெண் அதை உணர வேண்டும். திருமணம் முடிச்சாச்சு, மனைவிட சில குறைகள் இருக்கு, ஆனால் கணவனுக்கு அவள் துரோகம் செய்யாதவளாக இருக்கிறாள், சரியா சமைக்க தெரியல, சரியா பேச தெரியல, பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போங்க. அதை வெளிப்படுத்தாதீங்க. உன்னோடு எப்படி வாழ்வது என்றெல்லாம் முடிந்தவரை நீங்கள் பகை இல்லாமல் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுடைய விதி என்று பொறுத்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு போங்க. முடிந்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், ஃபஸான் தக்ரஹு ஷையன், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம். கணவனுக்கு பிடிக்காத ஒன்று, கணவன் விஷயத்தில் மனைவி சில விஷயங்களை வெறுக்கலாம். அது வெளியே போய் குடும்பத்தை கூட்டி பஞ்சாயத்து ஆக்கி அப்படி பெரிய பிரச்சனையாக்க நினைக்காதீங்க. பொறுத்துக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போங்க. மனைவிக்கு கணவனுக்கு மனைவியோட சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம், பொறுத்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். நீங்கள் அப்படி பொறுத்து கொண்டு செல்லும் போது உங்களுக்கு அந்த விஷயத்திலே ஏராளமான நன்மைகளை எல்லாம் ஆக்கி வைத்திருப்பான். நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, மனைவிட்ட பிடிக்காத குணம் கணவனுக்கு நிறைய இருக்கும், ஆனால் அவர்கள் பொறுத்து கொண்டு வாழ்க்கையை கொண்டு போவாங்க. சாலிகான பிள்ளைகள், சுப்ஹானல்லாஹ், அந்த பிள்ளைகள் அவனுக்கு வாய்த்த மனைவியை விட அவனை தூக்கி சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக, தாயையும் தகப்பனையும் காப்பாற்றக்கூடிய பிள்ளைகளாக, அவனுக்கு மரணிக்கின்ற வரை அவனை கைவிடாத பிள்ளைகளாக அல்லாஹ் கொடுப்பான். இந்த கைர் இந்த உலகத்தில் கிடைக்கும். நிறைய குடும்பங்கள் நடந்திருக்கிறது. கணவனோடு வாழ்ந்து பெறாத இன்பத்தை பிள்ளைகள் மூலமாக மிகச் சிறந்த வாழ்க்கையை, மன நிம்மதி அல்லாஹ் கொடுத்திருப்பான். ரப்புடைய வார்த்தை பொய் கிடையாதுங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய் கிடையாது. இன்றைக்கு பல இஸ்லாமிய குடும்பங்கள் நாசமாவதற்கு காரணம் இறை சட்டத்தை தெரியவில்லை, வாழ்க்கை எப்படி பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை புரியவில்லை. சில நேரங்களில் விதி அப்படித்தான் கொண்டு போய் தள்ள. அல்லாஹ்வுடைய நாட்டம். வாழ்க்கையை விட்டாதீங்க. நல்ல வாழ்க்கையை முடிந்தவரை அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் தாய் வீட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பிரச்சனையை பெருசாக்கி 40 வருஷம் வாழாமல் எதையும் செய்யாமல் குடும்பத்துக்கும் பாரமாகி நல்ல குழந்தைகளையும் பெற்றெடுக்காமல் எத்தனை குடும்ப நாசமாக இருக்கு தெரியுமா? கட்டிய கணவனை கொலைகாரனை போல் பார்க்கக்கூடிய மனைவி, கட்டிய மனைவியை கொலைகாரியை போல் பார்க்கக்கூடிய கணவன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? 50-60 ஆண்டுகள் வாழக்கூடிய வாழ்க்கையில செத்து மண்ணோடு மண்ணாக ஒளியக்கூடிய இந்த வாழ்க்கையில இதெல்லாம் எதற்கு? அதற்காக ஒட்டுமொத்தமாக மார்க்கத்தையே விட்டு தள்ள வேண்டாம் சொல்லவில்லை. முடிந்தவரை மார்க்கத்தை பேண முடிகிறதா பொறுமையை மேற்கொண்டு வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்து தலாக் என்று சொன்னால் எப்படி அது ஒரு சிறந்த குடும்பமாக இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், நீங்கள் ஒன்றை வெறுத்த நிறைய நன்மை அல்லாஹ் வச்சிருப்பான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யஃப்ர மூமினுன் மூமினா, ஒரு மூமினான ஆண் மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். எடுத்த உடனே தலாக். எதுக்குப்பா தலாக்? அவர் என்ன செஞ்சாரு, சரியா முடிவெட்ட மாட்டேங்காரு, எனக்கு அவரோட வாழ முடியாது.
மீசையை கத்தரிக்க மாட்டேங்காரு. மீசையை கத்தரிக்கவங்க தனி, ரொம்ப டீசெண்டா நல்ல வாய் எல்லாத்தையும் நம்ம ஒரு நறுமணமாக கணவனும் மனைவி வைத்திருக்க வேண்டும் என்பது சரி. இதற்காக உடனே தலாக்கா? ஏன்பா அந்த பிள்ளையை தலாக்கு விட்ட? அவளுக்கு சரியா சாப்பாடு வைக்க தெரியல, என்ன கண்டா கடுகடுன்னு பேசுறாங்க, இது சரி கிடையாது. அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவன் மனைவியோடு அவ்வளவு நேசபாசமாக வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். கணவன் மனைவி பிரைவசியாக இருக்கும் பொழுது மனைவியிடம் அன்பு காட்டாத கணவனும் கணவனிடம் அன்பு காட்டாத மனைவியும் வாழ்க்கையை அவர்கள் ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது. பிரைவசி அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்திற்கு செல்லும் போது நபியுடைய மனைவிமார்களை அந்நிய ஆண்கள் பார்ப்பது கூடாது. அதுவும் கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்களை அந்நியர்கள் பார்வைக்கு நடக்குமாறு செய்ய முடியாது, செய்யக்கூடாது. இஸ்லாம் கூட குழந்தைகளை 3 நேரம் கணவன் மனைவி தனியாக இருக்கக்கூடிய அறைகளுக்குள் வரக்கூடாது சொல்லுது. அந்த நேரத்தில் அவங்களுக்குரிய நேரமாக கணவன் மனைவி அமைத்துக் கொள்ள வேண்டும். இசாவுக்கு பின்பு, லுஹருக்கு பிறகு, சுபுவுக்கு முன்பு, இந்த 3ம் அந்தரங்க நேரங்கள். அந்தரங்க நேரங்களில் அல்லது அந்தரங்கமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் தன்னுடைய மனைவியிடம் அன்பை காட்டாதவன், கணவனிடம் அன்பை காட்டாதவனுடைய வாழ்க்கை ருசிக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில யுத்தங்களுக்கு செல்லும் போது சஹாபாக்களை நீங்கள் முந்தி செல்லுங்கள் முந்தி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்வார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோடு ஓட்ட போட்டி நடத்தி இருக்கிறாங்க. இது கணவன் மனைவி மீது காட்டக்கூடிய நேசம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓட்ட போட்டி செல்லும் போது முதல்ல என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க, ஆயிஷா தோத்துட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் அதே போன்ற ஒரு சூழல் வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓட்டப்போட்டி நடத்துறாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ் ஜெயிச்சாங்க, ஆயிஷா என்ன செஞ்சிட்டாங்க, முதல்ல ஆயிஷா ஜெயிச்சாங்க, ரசூலுல்லாஹ் தோத்துட்டாங்க. ரெண்டாவது கொஞ்ச காலம் கழிச்சு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நல்ல கொஞ்சம் சதை வைத்து விட்டது, கொஞ்சம் குண்டாயிட்டாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் ஓட்டப்போட்டி நடத்துறாங்க. ஓட்டப்போட்டி நடத்தும் போது ரசூலுல்லாஹ் ஜெயிச்சிட்டாங்க, ஆயிஷா தோத்துட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹாதிஹி பிதில்க சபகா, இது வந்து இந்த வெற்றி, இந்த இன்னைக்கு நீ தோத்துட்டிய, இது அதுக்கு சமமாகி விட்டது. தோற்றாது கூட மனைவியுடைய உள்ளத்தில் செஞ்சிடக்கூடாது, ஒரு ஒரு தாழ்வு வந்துவிடக் கூடாது என்பதற்கு நபிகள் நாயகத்துடைய அணுகுமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் ஒரே பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு குளிப்பார்கள். வயசான ஆட்கள்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியுது, சரிங்களா? போட்டி போட்டு குளிப்பார். இதெல்லாம் எதற்காக? வாழ்க்கை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தறியது, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த இடத்தில் வாய் வைத்து கடித்தார்களோ அதே இடத்தில் வாய் வைத்து கடிப்பார்கள். அப்படின்னா மனைவி எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். பல் தேய்க்காத ஒரு மனைவி வந்து வாய் வச்சு கடிச்சு, ரசூலுல்லாஹ் வாய் வச்சு கடிச்சு கொடுத்தோம்னா எப்படி கடிப்பாங்கன்னு கேட்கிறேன். மீசையை வெட்டாம, பல் துலக்காம, துர்நாற்றத்தோடு இருந்து கொண்டு நான் வாய் வைத்த கடித்த இடத்தில் நீ கடிதால் எப்படி சரியா வரும்? தூய்மைகள் முக்கியம் தானே. இஸ்லாம் ஜாதி ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கவில்லை. அதற்கான தூய்மை இல்லாம சாக்கடையில் கையை விட்டுட்டு டம்ளர் எடுத்து குடிக்க முடியுமா? தூய்மை என்பது முக்கியம் அல்லவா? அத்தஹூர் நிஸ்ஃபுல் ஈமான், தூய்மை என்பது ஈமானில் பாதின் மார்க்கம் சொல்லி காட்டுகிறதா இல்லையா? அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துல் ஃபமி, பல் துலக்குதல் நாவுக்கு பரிசுத்தமானது. வ மர்லாத்துல் ரப், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடியது. இஸ்லாம் அக்குள் முடியை நீக்க சொல்லுது, மர்மஸ்தானங்களை சுற்றியுள்ள முடிகளை நீக்க சொல்கிறது. இதெல்லாம் எதற்காக? தூய்மைக்காக. ஒரு சஹாபி நபிகள் நாயகத்திடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன்னுடைய ஆடைகளும் காலணிகளும் அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான், இது பெருமையாம்? நபிகள் நாயகம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அவன் அழகை விரும்புகின்றான். பெருமை என்பது பத்ருல் ஹக், உண்மையை மறைப்பது, வ கம்துன் நாஸ், பிற மக்களை இழிவாக கருதுவது. நான் கூட நம்ம தௌஹீத் மாப்பிள்ளைகள் சொல்லுவேன், என்ன செய்வாங்கன்னா ரொம்ப ஒரு எளிமைங்கிற அடிப்படையில ஒரு மாப்பிள்ளை எப்படி வரணுமோ அப்படி வரமாட்டாங்க. அப்படிலாம் இருக்காதீங்கப்பா, நல்ல சூப்பரா என்ன செய்ய, டிப்டாப்பா உடை அணிஞ்சிட்டு மாப்பிள்ளையா நீ வா. மணப்பெண்களுக்கும் அதுதான், வெளியே உங்க அலங்காரங்களை காட்ட வேண்டியதில்லை. மணமகனுக்காக ஒரு பெண் தன்னை அலங்கரித்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்லானா இல்லையா, வலா யுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லா லிபுஊலத்திஹின்ன, உங்களுடைய கணவன்மார்கள், அல்லாஹ் பெற்றெடுத்த தந்தையர்கள், இப்படி அல்லாஹ் ஒரு பட்டியல் சொல்றான். அவர்களை தவிர மற்றவர்களுக்கு உங்களுடைய அலங்காரங்களை நீங்கள் வெளிப்படுத்தாதீர்கள் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடம் காதலை வெளிப்படுத்த வேண்டும்.
திருமணத்துக்கு முன்பாக அந்நிய ஆணோடு பேசுவது ஹராம். இஸ்லாம் அப்படி தீய நடைமுறையை சொல்லித் தரவில்லை. ஆனா திருமணம் முடித்து கணவன் மனைவியை காதலிக்க வேண்டும், மனைவி கணவனை காதலிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். திருமலை குர்ஆனில் கூறினோம், மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா. அதாவது ஒருவரோடு வாழ்தல் என்பது வேறு, ஒருவரில் வாழ்தல் என்பது வேறு. ஒருவரோடு வாழ்தல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல 20 வருஷம் இருப்பாங்க, 2 பேர் கம்பெனில வேலை பார்ப்பாங்க, ஒரே ரூம்ல 10, 15 வருஷம் 20 வருஷம் இருப்பாங்க. இவங்க ஒருவரோடு வாழ்றாங்க. ஆனா அல்லாஹ் மனைவியோடு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை. லி தஸ்குனு இலைஹா, மனைவி இடத்தில் அவனுக்கு நிம்மதி இருக்கணும். ரயிலில் செல்வதற்கும் ரயிலோடு செல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ரயிலோடு செல்வதுனா என்ன? ரயில் தண்டவாளத்துல போவோம், பக்கத்து ஒரு ரோட்ல ஒருத்தர் கார்ல போறான், ரெண்டு அப்படி போய்கிட்டே இருந்தா நான் ரயிலோடு போறேன்னு சொல்லுவோம். ரயிலில் செல்வதுனா என்ன? ரயிலுக்குள்ள நாம ஏறி போவோம். அது ஏசி பெட்டியா இருந்தா நமக்கு படுப்பதற்குரிய, ஸ்லீப்பரா இருந்தா படுப்பதற்குரிய வசதி இருக்கும், நமக்கு டாய்லெட் இருக்கும், நமக்கு குடிப்பதற்கு உணவு இருக்கும், தண்ணி இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவியோடு வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை, மனைவியில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக உங்களுக்கு வாழ்க்கை துணைகளை அல்லாஹ் படைத்தான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினார். ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு நிம்மதி அளிக்கும் இடமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறார்களா? ஒவ்வொரு மனைவியும் செய்து பார்க்க வேண்டும். சந்தேகம், நாங்க எப்படி கணவனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடமா நாங்க எப்படி மாறுறது? ஒரு கணவன் என்பவன் மனைவிக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். மனைவியோடு வாழ்தல் அல்ல. 2 ஆண்கள் ஒரே ரூம்ல 10 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடலாம். காலேஜ் படிக்கக்கூடியவர்கள், மாணவர்கள், மாணவிகள் தங்களுடைய நண்பர்களோடு ஒரே ரூம்ல என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. ஒருவரோடு வாழ்தல் அல்ல, ஒருவர் மற்றவரில் வாழ்தல். எப்படி நிம்மதி பெறுறது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாமெல்லாம் நினைக்கிறோம் பேங்க் பேலன்ஸ் 1 கோடி, பல கோடிகள் இருந்தால்தான் அது பயங்கரமான பொக்கிஷம் நினைக்கிறோம். நிறைய சொத்துக்கள் இருந்தால்தான் பொக்கிஷம் நினைக்கிறோம். நபிகள் நாயகம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, நமக்கு சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கைரி மா யக்னிசுல் மர், ஒரு மனிதன் பெறக்கூடிய பொக்கிஷங்களை உனக்கு நான் சொல்லி தரட்டுமா? பொக்கிஷம். நம்ம நினைப்போம், எனக்கு பெரிய கடை இருக்குது, மாஷா அல்லாஹ், பல கோடிக்கு அதிபதி தூக்குல தொங்குறான், ஏன்டா செத்தான்? அவன் வாய்த்தவ சரியில்லை, இவள் ஏன் செத்தால்? கணவன் சரியில்லை. இஸ்லாம் தற்கொலையை ஆதரிக்கவில்லை, ஆனால் செல்வத்தினால் நிம்மதி பெறுகிறதா? இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து என்ன? நபிகள் நாயகம் சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் பி கைரி மா யக்னிசுல் மர், ஒரு மனிதன் பெறக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? முதலாவது பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடம் என்றால் எப்படி தெரியுமா? இதா நவர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் ஆசையோடு நோக்கும் பொழுது அவள் தகுதியானவளாக இருந்தால் அவனுக்கு அவள் மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும். பல குடும்பங்கள்ல என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு சகோதரர் ரமதான் பயான் ஒரு பள்ளியாசில தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கும்போது எங்க டைரக்டா வந்து சொல்றாரு, அழுதுகிட்டே சொல்றாரு, 10 நாள் ஆச்சுங்க எங்களுக்கு மத்தியில நான் ஏதோ ஒரு வார்த்தையை தப்பா விட்டுட்டேன், நெருங்க கூடாதுன்னு சொல்லிட்டாப்ல, நீங்க எப்படியாவது பயான்ல சொல்லுங்க, இப்படிதான் இருக்குது. இப்படி இருந்தா அந்த வாழ்க்கை சின்ன பிரச்சனை பெருசாயிருங்க. நபிகள் நான் சொல்றாங்க, இதா தஅர் ரஜுல் இம்ராஅத்தஹு இலா ஃபிராஷி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கைக்கு அழைக்கும் போது, தாம்பத்தியத்திற்கு அழைக்கும் பொழுது ஃபஅபத், அவள் வேண்டுமென்றே மறுத்தாள். தலைவலி, காய்ச்சல், நோய் நொடி, பல பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்குது. அப்ப அழைக்கிறவன் ஒரு மனுஷன் கிடையாது. தகுதியானவளாக இருக்கும் பொழுது வேண்டுமென்றே மறுத்தாள். இன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா? இந்த ஹதீஸை முடிச்சிடுறேன். ஃபலஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, விடுகின்ற வரை அந்த பெண்ணை மலக்குமாக சபிக்கின்றார். சாதாரண பாவம் கிடையாது. ஒரு மூமினுடைய மன நிம்மதியை கெடுக்கின்றார். ஒருவன் அவனுடைய உடல் தேவை தீர்வு பெறவில்லை என்றால் அவனால் நிம்மதியாக தொழ முடியாது, அவனால் நிம்மதியாக சமூகத்தில் போக முடியாது. ஒருவன் யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விடுறான்னு வச்சுக்கிடுங்க, அவனுக்கு பெரிய பிரச்சனை இதுவா கூட இருக்கலாம். வியாபாரத்தில் இன்ட்ரெஸ்டா இருக்க மாட்டான். அப்போ கணவன் மனைவியை ஆசையோடு பார்க்கும் பொழுது அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அவளுக்கு கட்டளையிட்டால் கட்டுப்பட வேண்டும். நீ நாட்டுக்கு பிரதமராக இருக்கலாம், நீ மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருக்கலாம், நீ பெரிய இன்ஜினியரிங் படிப்பு படித்திருக்கலாம், நீ டாக்டராக இருக்கலாம்.
ஆனால் எந்த பெண்ணெல்லாம் கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறாளோ, அவன் ரோஷமுள்ள கணவனா இருந்தா கண்டிப்பா அந்த வாழ்க்கை முறிவுதான். சில ஆளுக்கு விதியேன்னு சொல்லி என்ன செய்வாங்க, வாக்கப்பட்டாச்சு கழுதையை கட்டினாலும் என்ன செஞ்சாகணும், பண்டி கொண்டு போக, கல்லுக்கு வாக்கப்பட்ட உரலுக்கு வாக்கப்பட்ட இடி வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி போற குடும்பம் இருக்கும். அவனை சம்பாதிக்கக்கூடியவனாக, திரகாத்திரமானவனாக, ரோஷம் உள்ளவனாக இருந்தா வச்சிருங்க. மனைவி கட்டுப்படவில்லை என்றால் அந்த குடும்பத்தை தலாக்கு தான். அவன் வெளியூர் செல்லும் போது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நல்லொழுக்கமுடைய பெண்கள் என்றால் யார் தெரியுமா? காணித்தாத், அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பணிந்து நடப்பார்கள். ஹாஃபிலாத்துல் கைப் பிமா ஹஃபிலல்லாஹ், அல்லாஹ் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னானோ அதே போன்று அவர்கள் கணவன் ஊரில் இல்லாத போது தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். கண்டவனையும் பார்த்து சிரிக்க மாட்டான். ஒரு நல்லொழுக்கம் உள்ள மனைவி, ஒரு நல்லொழுக்கமுடைய மனைவி கணவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள். பல குடும்பங்கள்ல நாசத்தை பார்க்கிறோம். பல குடும்பங்கள் அவர்கள் வாழ்க்கை இழப்பதற்கு என்ன காரணம்? கணவனுக்கு ஒருத்திக்கு ஒருத்தி மனைவியா இருப்பா, இன்னொருத்தனோடு கள்ள தொடர்பு, போன்ல பேசுறது. அது இவனுக்கு தெரிய வரும்போது அப்படியே ஒரு மிகப்பெரிய மன வெறுப்புக்கு உண்டாகி விடுகின்றான். மனைவியுடைய குடும்பம் ஒரு செல்வாக்கு மிக்க குடும்பமாக, செழிப்பு மிக்க குடும்பமாக இருந்தால் அவளெல்லாம் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக நிற்கும் பொழுது, அவள் செய்த தவறை மூடி மறைக்கும் பொழுது, கண்டிக்காத போது இவனுடைய வாழ்க்கை அப்படியே நிற்கதியாக அவன் நடைபிடமாக மாறிவிடுகின்றான். இவர்கள் அல்லாஹ்விடம் பதில் சொல்லி ஆக வேண்டும், இந்த துரோகிகள், இந்த பாவிகள். அப்போ ஒரு பெண் மனைவிக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய இடம் என்றால் இந்த மூணு தாங்க அடிப்படை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அத்துன்யா குல்லுஹா மதாஉன், இந்த உலகம் முழுவதும் வாழ்வதற்கேற்ற வசதி. சூரியன் இல்லாமல் வாழ முடியாது, தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது, காற்று இல்லாமல் வாழ முடியாது, வாழ்க்கைக்கு செல்வம் இல்லாமல் வாழ முடியாது, உணவில்லாமல் வாழ முடியாது. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பல வசதிகள் இருக்கிறது. வஹைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்துஸ் சாலிஹா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கேற்ற வசதிகளிலேயே மிகச்சிறந்த வசதி நல்லொழுக்கம் உள்ள மனைவி என்று நபிகள் நாயகம் சொன்னார். ஒரு பெண் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கணவனுக்கு கட்டுப்படக்கூடியவளாக இருந்தால் அவள்தான் சிறந்த மனைவி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் மனைவியரிடம் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கள் மனைவியர் எங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் பெண்ணுக்கு ஒன்றே ஒன்றுதான் சொன்னார்கள், ஆணுக்கு பல விஷயங்கள் சொன்னாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கை துணை மனைவி என்பவர் ஹர்சுக், உன்னுடைய விளைநிலம், ஃபல்தி ஹர்சக அன்னா ஷித, நீ விரும்பியவாறு உன்னுடைய விளைநிலத்தில் நீ சென்று கொள், உன்னுடைய சந்ததிகளை நீ உருவாக்கிக் கொள். கைர அல்லாஹ் தத்ரிபல் வஜ், நீ ஒருபோதும் முகத்தில் அடித்து விடாதே. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவிக்குள்ள பஞ்சாயத்து வந்தவுடனே எடுத்தவுடனே 6 4 அடிச்சிருவாங்க. 6 4 என்ன அர்த்தம்? எடுத்தவுடனே பல்லாயிரம் அடியை கொடுத்து மூதேவி வீட்டை விட்டு வெளியே போடி, சின்ன பிரச்சனை, ஒண்ணுமில்லாத பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், வல்லாத்தி தகாஃபுன நுஷூஸஹுன்ன, உங்கள் மனைவியிட்ட மாறுபாட்டை கண்ட, மாறுபாடுனா விபச்சாரம் அல்லாத சின்ன சின்ன குறைகள் இருக்கும், விபச்சாரம் அல்லாத சின்ன சின்ன குறைகள் இருக்கும், துரோகமா இருக்காது. அந்த மாதிரி குறைகளை கண்டா ஃபஇலூஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதுமா, சபை நீ வெளியே போனா கரெக்டா வந்துடணும், நான் சொல்லாத எங்கிட்ட அனுமதி கேட்காம போக கூடாது, இந்த மாதிரி அறிவுரை சொல்லணும். குர்ஆன் சுன்னா வச்சு அறிவுரை சொல்லணும். அடுத்து இப்படி அறிவுரை சொன்னாலே உண்மையிலே ஈமான் உள்ள பெண்கள், மார்க்கம் தெரிந்த பெண்கள் 100க்கு 90 மாறிடுவாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வஜ்ருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில விலக்கி வைங்க. அறிவுரை சொன்னா சிலருக்கு பத்தாதுங்க, அறிவுரை சொன்னா சிலருக்கு போதாது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், கொஞ்ச காலம் அவள்கிட்ட வெறுப்பை காட்டு, தாம்பத்தியத்துல என்ன செஞ்சிடாத, சேர்ந்துடாத, படுக்கையில விலக்கி வை. இதை செஞ்சா 95% சரியாயிருவாங்க. வதுலிபுகுன், அது கட்டுப்படலையா? அறிவுரை சொல்லியும் படுக்கை வெறுப்பை காட்டியும் கட்டுப்படலையா? லேசாக அடியுங்கள். அடியுங்கள் சொன்ன உடனே பேசாம 6 4 அடிச்சிட முடியாது. நபிகள் நாயகம் சொல்ல, கையில அல்லாஹ் தத்ரிபல் வஜ், நீ ஒருபோதும் முகத்தில் அடித்து விடாதே. மனைவியை அடிக்கக்கூடியவன் லேசா அடிக்கலாம், பயங்கரமாக அடிக்கக்கூடியவன் சிறந்த கணவனே கிடையாது. உனக்கு என்ன செஞ்சாலும் உனக்கு பயங்கரமா அடிக்கக்கூடிய உரிமை மார்க்கம் தரல. உனக்கு வாழவே முடியலையா, தலாக் விட்டுட்டு போ, அது பொறுத்து வாழ். உனக்கு துரோகம் செய்யாத வரைக்கும் நீ அவளை அடிக்கக்கூடிய உரிமை உனக்கு கிடையாது. லேசாக நீ செய்யலாம், அடித்துக் கொள்ளலாம். காயம் ஏற்படாமல் அடியுங்கள். இந்த உரிமை ஆணுக்கு கொடுத்தா ஆகணும்.
இது இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அந்த சில வரம்பு மீறக்கூடிய பெண்கள் வந்து சரியா இருக்க மாட்டாங்க. நான் எல்லா பெண்களும் அப்படி இருப்பான்னு சொல்லவில்லை, நல்ல பெண்களை அடிக்க வேண்டும் சொல்லவில்லை. இந்த மாதிரி வரம்பு மீறல கண்ட ஒரு மூமினான ஆணுக்கு இந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபைன் அத்தஅனக்கும், பெண்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டால் பல தபுகு அலைஹின்ன சபீலா, அவர்களுக்கு எதிராக வேறு வழிகளை தேடாதீர்கள். அப்ப நபிகள் நான் சொல்றாங்க, நீங்க மனைவியை முகத்தில் அடிக்காதீங்க, வலா துகப்பிஹ், அசிங்கமாக பேசாதீர்கள். நிறைய பேர் எடுத்தாலே தேயன்னா அசிங்கமான வார்த்தைகள், மனைவியை பார்த்து ரொம்ப கொடூரமான வார்த்தை. அவளுக்கும் ஆன்மா இருக்கிறது, அவளும் ஒரு ஜீவன், அவளுக்கு உரிமை இருக்கிறது என்பதை உணராத கணவன் எப்படி ஒரு சிறந்த மூமினாக இருக்க முடியும்? நான் கேட்கிறேன், ஒரு மனைவி கணவனை பார்த்து உங்க அப்பன் உங்க ஆத்தான்னு சொன்னா எவனாவது பொறுத்துக் கொள்வானா? ஆனா இவன் தன்னுடைய மனைவியை பார்த்து பேசுகிறான் அதே வார்த்தையை சர்வசாதாரணமா. அவருடைய உள்ளம் என்ன பாடுபடும் என்பதை கூட விளங்காத முண்டங்களாக இருந்தால் எப்படி வாழ்க்கை ருசிக்கும்? வலா துகப்பிஹ், உன்னுடைய மனைவியை நீ அசிங்கமாக பேசாதே. அத்இம் இதா உத்இம்த, உனக்கு உணவளிக்கப்பட்டால், அல்லாஹ் உனக்கு செல்வ வசதியை தந்தால் நீ எப்படி நன்றாக சாப்பிடுகிறாயோ அது போல உன்னுடைய மனைவிக்கு உணவளிக்க வேண்டும். நீ மட்டும் நல்ல கொழுத்து தின்னுட்டு மனைவியை கண்டுக்காம விட்டுறக்கூடாது, உனக்குரிய கடமை. நீ உனக்கு எப்படி ஆடை எடுக்கிறாயோ அது போட்டு மனைவிக்கு கொடுக்க வேண்டும். இதுல பெரும்பாலும் நம்ம சமுதாயம் பலபடி மேலதான் இருக்கும். அவனுக்கு இல்லாட்டா கூட மனைவிக்கு பீரோல நிறைச்சு வச்சிடறாங்க, பல பவுன் என்ன செஞ்சிடறாங்க, கிலோ கணக்குல போட்டுறாங்க. மாஷா அல்லாஹ், அதுல ஒரு சில குடும்பங்கள் தான் அது அல்ல இருக்குது, ஆனா நல்லபடியா செஞ்சு கவனிச்சுக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், வலா தஹஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டில் வைத்தே தவிர, நான்கு சுவர்களுக்குள் வைத்தே தவிர, தனிமையில் இருக்கும் போதே தவிர நீ மனைவியிடம் வெறுப்பை காட்டாது. வெறுப்பை காட்ட வேண்டும் என்றால் பலருக்கு மத்தியில வச்சு காட்டாத. அல்லாஹ் சைக்காலஜி, இறைவனுக்கு நம்முடைய மனநிலை தெரியும். ஒரு பெண்ணை பலருக்கு மத்தியில் வைத்து ஒருவன் வெறுப்பை காட்டினா அது அவருடைய உள்ளத்தை எப்படி நசுக்கும், காயப்படுத்தும் என்பதை நாம் உணர்வதை விட படைத்த ரப்புக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், நீ மனைவியை கண்டிக்கிறிய வீட்டுக்குள்ள வச்சு கண்டி, மாமனார் மாமியாருக்கு முன்னாடி வச்சு கூட கண்டிக்காத, 4 சுவத்துக்குள்ள வச்சு நீ கண்டிக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு தெரியாமல் கண்டிக்க வேண்டும். பெத்த பிள்ளைக்கு முன்னாடி வைத்து கண்டித்தால் கூட அது பல பெண்களுக்கு மனநிலை பாதிப்பை உண்டாக்கும், வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாக்கும். நீ வீட்டில் வைத்துதான் அவளை கண்டிக்க வேண்டும். உன்னுடைய மனைவி உனக்கு செய்ய வேண்டிய கடமை, உன்னுடைய வீட்டிற்குள் நீ வெறுக்கக்கூடிய எவனையும் அனுமதிக்க கூடாது. இது விபச்சாரம் நினைச்சாதீங்க. விபச்சாரம் செய்து விட்டால், தவறான தொடர்பு இருந்தால் துரோகம். அது அல்லாஹ் மற்ற கணவனுக்கு ஒண்ணு பிடிக்கலையா, பிடிக்காத ஆட்களை வீட்டுக்குள்ள கூட ஒரு மனைவி அனுமதிக்க கூடாதுன்னு சொன்னோம்னா கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம் எவ்வளவு பெரிய துரோகமா இருக்கும். கணவனுக்கு உதாரணத்துக்கு ஒருவர் வந்து சொந்த பந்தமா இருப்பார், மனைவியுடைய தாய் மாமன் வச்சுக்கிடுங்க. கணவருக்கு அவர் பிடிக்கல, அப்ப மனைவி என்ன செய்யணும்? கணவர் இல்லாத நேரங்களை அவர் வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. நியாயமா உனக்கு தாய் மாமனோட பழகணும்னா அவர் வீட்டுல போய் பழகிக்க. உன்னுடைய கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ என்ன செய்யக்கூடாது? வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது. அப்பதான் வாழ்க்கை சரியாக செல்லும். இதுதான் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, துரோகத்தின் சாயல் கடுகளவு கூட வந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தை பெண்ணால எந்த கணவனும் மனைவி மேல சந்தேகப்பட மாட்டான். அதுக்கு மேல ஒரு சந்தேகப்பட்டானா அவனுடைய வாழ்க்கை சரியா இருக்காது. அல்லாஹ் சொல்ல, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், வீணான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாதல்லன்னி சுமன், சில வீண் சந்தேகங்கள் பாவமாயிரும். மனைவி எதுக்கு தான் சந்தேகப்படுறது? நீ யார்கிட்ட போன்ல பேசுன, நீ ஏன் சிரிச்ச, நீ இதெல்லாம் ஒரு தொட்ட 90க்கும் மனைவி மேல சந்தேகப்பட்டாங்க வச்சுக்கிடுங்க, அவன் வந்து சிறந்த கணவன் அல்ல. அதே நேரத்தில் ஒரு மனைவி என்பவள் தன்னை ஒரு தூய்மையானவளாக, பரிசுத்தமானவளாக, அல்லாஹ்விற்கு பயந்து கணவனுக்கு துரோகம் செய்யாதவளாக அவள் நடந்து கொள்ள வேண்டும். எந்த துரோகத்தை கணவனுக்கு அவள் செய்துவிடக் கூடாது. ஆனால் கணவன் ஆணுக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு நியாயமான முறைப்படி நீங்கள் ஆடை வழங்குவது, அவர்களுக்கு உணவு வழங்குவது, இதுவெல்லாம் கடமை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின் நிஸா, மனைவியர் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். உங்கள் ஒரு பெண்ணை அவருடைய கரம் பற்றி விட்டால், வஅஹதுன மின்கும் மீசாகல் கலீலா, அந்த பெண்கள் உங்களிடமிருந்து உறுதியான உடன்படிக்கை எடுக்கிறார்கள்,
இந்த உடன்படிக்கை என்பது கடையில கத்தரிக்காய் வாங்குற மாதிரி, துணி கடையில போய் சேலை வாங்குற மாதிரி உள்ள உடன்படிக்கை இல்ல. நீங்க காசை கொடுத்து கத்தரிக்காய் வாங்கிட்டா அதை கொண்டு வந்து நீங்க தூர போட்டாலும் உங்களை யாரும் கேட்க முடியாது. ஆனால் திருமண உடன்படிக்கை என்பது படைத்த ரப்பு உங்களை விசாரிப்பான். படைத்த ரப்பு ஒவ்வொரு ஆணையும் விசாரிப்பான். அல்லாஹ் கூறுகின்ற நபியார் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹும் அஹத்துமூஹுன்ன பிஅமானில்லாஹ், அல்லாஹ்வுடைய அமானிதமாக அந்த பெண்களை நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய அமானிதம். நாம உங்க ஒரு 1,00,000 ரூபாய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வைக்கிறேன், ஏன் காசுங்க பத்திரமா வச்சிருங்க, நான் கேட்கும் போது தாங்கன்னு சொன்னோம்னா கொடுத்தவன் கேட்கும் போது கொடுக்க மறுக்கலாமா? அதே மாதிரி ஒருவனுக்கு இறைவன் ஏற்படுத்தி வைக்கக்கூடிய திருமணம் என்பது இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தது, அல்லாஹ்வுடைய அமானிதம். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை கொண்டு அல்லாஹ்வுடைய அமானிதமாக நீங்க அந்த பெண்களை கரம் பற்றி இருக்கின்றீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லாஹ், அல்லாஹ் சொன்னான், ஃபன்கிஹு மா தாபலகும் மினன் நிசா, நீங்கள் உங்கள் மனதிற்கு விரும்பிய பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்ற அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு வார்த்தையை கொண்டு அந்த பெண்களுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி இருக்கிறீர்கள். அப்போ ஒரு பெண்ணை ஒரு ஆண் அல்லாஹ்வுடைய அமானிதமாக பெற்றிருக்கிறான். படைத்த இறைவனுடைய அமானிதம் தன்னுடைய மனைவி என்பதை விளங்கிய எந்த ஒரு கணவனும் அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்க மாட்டான். சம்பாதிச்சு கொடுக்கணும் மனைவிக்கு, சம்பாதிச்சு கொடுக்காம சுத்தினா அவன் எப்படி சிறந்த கணவனா இருக்க முடியும்? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும். என்ன காரணம்? பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅலின், அல்லாஹ் பல விஷயங்களில் பெண்களை விட ஆண்களை சிறப்பாக்கி இருக்கின்றான். வ பிமா அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், ஆண்கள் தங்கள் செல்வங்களிலிருந்து மனைவிக்காக செலவு செய்கிறார்கள். குடும்ப தலைவன் ஆண் என்பதற்கு காரணமே நீ மனைவிக்கு செலவு செய்கிறாய் என்ற அடிப்படையில் தான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபைதா அத்தல்லாஹு அஹதகும் கைரன், அல்லாஹ் உங்களுக்கு செல்வ வசதியை கொடுத்தால் ஃபல்யப்த பினஃப்ஸிஹி சும்ம இலா அஹ்லிஹி, அவன் முதலில் தனக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் செலவு செய்யட்டும், தன்னுடைய குடும்பத்திற்காக செலவு செய்யட்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ கொடுக்க 4 தங்க காசு தான் ஒருதண்ட இருக்குது. ஒரு காசை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கின்றான், ஒரு காசை அடிமையை விடுதலை செய்வதற்கு கொடுக்கின்றான், ஒரு தங்க காசை ஒரு ஏழைக்கு தர்மம் செய்கின்றான், ஒரு தங்க காசை தன்னுடைய மனைவிக்காக குடும்பத்திற்காக செலவு செய்கின்றான். அல்லதி ஆலமுக அஜ்ரன், இந்த 4 செலவுகளில் மிகச்சிறந்த செலவு எது தெரியுமா? நீ உன்னுடைய மனைவிக்காக உன்னுடைய குடும்பத்திற்காக செய்த செலவுதான் மிக அந்தஸ்து மிக்கது. குடும்பத்தை நடுத்தரவில் விட்டுவிட்டு மனைவியை கவனிக்காமல் வாரி வழங்கினாலும் உனக்கு எதுவும் கிடையாது. நம்முடைய குடும்பத்திற்கு போன பிறகுதான் மற்ற தர்மங்கள். குடும்பத்துக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நீ பள்ளிவாசலுக்கு வாரி கொடுத்து என்ன புண்ணியம்? மனைவிக்கு ஆடை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். அதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லி காட்டுகிறது. அப்போ அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம இஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் என்னுடைய அறிவுரையை, நல்ல விஷயத்தை நான் சொல்லக்கூடிய அறிவுரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபஇன்னல் மர்அத ஹுலிகத் மின் லில்இ, ஒரு பெண் என்பவள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். ஆணில் ஒரு பகுதி தான் பெண். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலா எலும்பிலிருந்து எடுத்துதான் அல்லாஹ் அவருடைய துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைத்தான். ஒரு பெண் என்பவள் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அப்ப அந்த நேச்சர் அந்த பெண்ணிட்ட இருக்கும். பெண்கள் எல்லாம் மறுத்தாலும் இருக்கத்தான் போகுது. இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் சபையில கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சபையில கேட்கிறேன், நான் ஹதீஸை சொல்லி முடிச்சுட்டு கேட்கிறேன். நபிகள் நாயகம் சொன்னாங்க, இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபில் லில்இ அவ்தாஹு, விலா எலும்பிலேயே ரொம்ப கோணலானது மேல உள்ள எலும்பு. அப்ப விலா எலும்பு கோணலா இருக்குங்கிறதுனால ஃபைன் தஹப்த துகீமஹு, நீ அதை நேராக ஆக்குவதற்கு நீ முனைந்தால், விலா எலும்பு வளைஞ்சிருக்குது, அது நேர ஆக்கணும். என் மனைவி எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா கசர்த்தகு உடைத்து விடுவாய். ஒரு மனைவி 100% சரியா இருக்க நினைச்சா நடக்காது பாவா, விளங்கிடுங்க. அல்லாஹ் நபியா சொல்லிட்டாங்க. சரி 100% சரி பண்ண முடியாது, அப்படியே எப்படி இருந்தாலும் போட்டு விட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்க, அந்த கோணல் கோணிக்கிட்டே போயிடும். அப்போ மனைவிக்கு அறிவுரை சொல்லவும் வேண்டும், விட்டு பிடிக்க வேண்டும். இதுதான் கணவன்மார்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடியது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் பெண்களை அதிகமா நரகத்துல பார்த்தேன். என்ன காரணம் அல்லாஹ் தூதரே? அதுல ஒரு காரணம் சொன்னாங்க,
நீங்க கணவனுக்கு நன்றி கெட்டத்தனமா நடக்கிறீங்க. கணவன் என்னதான் உபகாரம் செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறையை காணும் போது வாதமெல்லாம் உன்னோடு வாழ்ந்த என்னத்தை கண்ண. நிறைய சேலை வாங்கி கொடுத்திருப்பார் வெளிநாட்டுல இருக்கும்போது, நிறைய தங்கம் வாங்கி கொடுத்திருப்பார். உள்நாட்டுக்கு வந்து கொஞ்சம் வசதி இருக்காது. ஒரு பெருநாளைக்கு சேலை எடுக்கணும்னு வச்சுருங்க, அது என்னைக்கு கம்மியானு வச்சிருங்க, என்னத்தை நீங்க என்னத்தை செஞ்சீங்க இப்படி சொல்லாத ஒரு தாய் கையை தூக்க ஆகும். சும்மா ஒரு கேள்வி, நான் இப்படி என் கணவரை பார்த்து சொன்னதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செஞ்சு நான் சொல்லிடுவோம், ஏதாவது ஒரு விஷயத்தை என்ன செஞ்சிடும் வாழ்க்கையில, ஏதாவது சாப்பாட்டுல ஏதாவது வந்து நீங்க என்னத்தை எனக்கு செஞ்சீங்க, நீங்க என்னத்தை எனக்கு கொடுத்தீங்க. இது நேச்சர், இது பெண்கள். அதனால ரசூலுல்லாஹி சரி அதிகமா பெண்கள் தர்மம் செய்யுங்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தை ஒரு ஆணுடைய உள்ளத்தை பாதிக்கும். நிறைய செஞ்ச பிறகு திடீர்னு ஒரு பிரச்சனைக்காண்டி நீங்க என்னத்தை செஞ்சீங்க, என்னத்தை போட்டிய, என்னத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கிடுங்க. என்னத்தை 10 வருஷம் ஆலிமா படிச்சாலும், என்னத்தை மார்க்க உபதேசம் கேட்டாலும் இது பெண்களுக்கு வந்துதான் தீரும். ஈமான் கொண்ட பெண்கள் குறைத்துக் கொள்வார்கள், அடுத்த தடவை சொல்லாம பாத்துக்கிடுவாங்க. ஆனா இது வரத்தான் செய்யும். யாரும் வந்து என்ன செய்ய முடியாது, வராது சொல்ல முடியாது. அப்போ இந்த மாதிரி பெண்களுடைய நேச்சர் அல்ல நம்ம சொல்லி தரலாம். இது பெண்ணுடைய நேச்சர், இருக்கத்தான் செய்யும். நீ அதை என்ன செய்ய வேண்டும், பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நேரம் இழுத்துக்கொண்டே போகுது, முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாம். அப்ப நான் 5 நிமிஷத்தை என்ன செஞ்சேன், முடிச்சது. அப்ப நாம் என்ன செய்ய சொன்னோம்னா, சுருக்கமாக நாம் சொல்வதாக இருந்தால், நம்முடைய குடும்பம் சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக ஆக வேண்டும் என்றால் எல்லா விஷயத்திலையும் கணவன் மனைவி குர்ஆன் சுன்னாக்கு நீங்க வந்துருங்க. ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறீங்களா, மனைவிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத் சொல்லி வீட்டுக்குள்ள போங்க. நபிகள் சொல்றாங்க, நீங்க வந்து ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது, நீங்கள் நேசிக்காதவரை ஈமான் கொள்ள முடியாது. அவலா அதுல்லுக்கும் அலா ஷையின், நான் உங்களுக்கு ஒன்றை அறிவிக்கட்டுமா, நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு மத்தியில் நேசம் அதிகரிக்கும். அஃசுஸ் ஸலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள். அப்ப அந்த சலாத்தை நேசம் எங்க அதிகரிக்கணும், கணவன் மனைவி மத்தியில் தானே. வீட்டுக்குள்ள நுழையும் போது நீங்க என்ன செய்யுங்க, மனைவியை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுங்க. உங்க மனைவி 2 நாளைக்கு என்ன செய்வார், இவர் என்ன புதுசா சத்தம் போட்டு சொல்றாரு நினைப்பாங்க. சொல்லுங்க, 2-3 நாள் அது என்ன செஞ்சிடும், பழக்கமாயிடும். உள்ளத்துல இருந்து சலாம் கொண்டு வரணும். வீட்டில் என்ன செய்யுங்க, நீங்க சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் நிறைவேற்றுங்கள். தஹஜ்ஜத் தொழுகைக்கு கணவன் மனைவியை எழுப்பி விட வேண்டும். நபிகள் சொன்னார்கள், தன்னுடைய கணவனுடைய முகத்தில் நீரை தெளித்து கணவனை தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுப்பி அவன் மறுத்தால் அவனுடைய முகத்தில் நீரை தெளித்து எழுப்பி விடக்கூடிய பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. மனைவியை தஹஜ்ஜத் தொழுகைக்கு எழுப்பி அவள் மறுத்தால் அவளுடைய முகத்தில் நீரை தெளித்து எழுப்பி விடக்கூடிய கணவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. எந்த மாதிரி கணவன் நடக்கும் தெரியுங்களா, மனைவிக்கு அதிக உரிமை கொடுத்து மனைவியை நேசிக்கக்கூடிய கணவனுக்கும் கணவனுக்கு அதிக உரிமை கொடுத்து கணவனை நேசிக்கக்கூடிய மனைவி தான் நடக்கும். மனைவிக்கு வந்து ரொம்ப கருடமோட நடக்கக்கூடிய முகத்துல தண்ணியை தொழிச்சா வச்சுக்கிடுங்க, அப்பவுமே கால் டவுன் 6 அடிப்பான், ஃபுட்பால் உதற மாதிரி. இது வந்து அந்த அந்நியோனியத்தை இஸ்லாம் சொல்லி காட்டுது. கணவன் முகத்துல மனைவி தண்ணியை தொளிக்கும் போது அதை அவன் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட உரிமையாக, தன் மீது உள்ள ஒரு கரிசனமாக, தன்னை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக அவன் மனைவியை பார்க்க வேண்டும். ஒரு கணவன் மனைவியின் போது தண்ணீர் தெளித்தால் அந்த மனைவி நினைக்க வேண்டும், என்னுடைய கணவன் எனக்கு ஒரு ஆசிரியர், அவன் என்னை சரியான பாதைக்கு அழைத்து செல்கிறான் என்று ஒரு மனைவி நினைக்கக்கூடிய வகையிலே அந்த வாழ்க்கை கொண்டு செல்ல வேண்டும். வீட்டில் வந்து நம்ம மார்க்கங்களை பற்றி ஒருவருக்கு பரிமாறிக்கொள்ள வேண்டும். வீட்டில் சுன்னத்தான தொழுகையை தொழும்போது நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வருவார்கள். வீட்டில் மார்க்க அமர்வுகள் உண்டாக்க வேண்டும். வீட்டில் கணவன் மனைவி எல்லாரும் உட்கார்ந்து டெய்லி நம்ம ஒரு வசனத்தை படிப்போம், ஒருவர் அதை படிக்க வேண்டும், மற்றவர் கேட்க வேண்டும், இப்படி உண்டாக்க வேண்டும். முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை இம்மை மறுமைக்குமான வாழ்க்கையாக, இஸ்லாமிய வாழ்க்கையாக, நாம் குடும்பத்தோடு சொர்க்கம் செல்லக்கூடிய லட்சியத்தை அடையக்கூடிய வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் ரசூல் எப்படி வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அந்த வாழ்க்கை அழகி, அந்த குடும்பம் மிகச் சிறந்த இஸ்லாமிய குடும்பமாக ஆகும் என்பதில் சிறிதளவு சந்தேகம் இல்லை. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, இறைவா எங்கள் வாழ்க்கை துணைகளிலும் எங்களுடைய சந்ததிகளிலும் எங்கள் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை முன்மாதிரியாக வழிகாட்டியாக ஆக்குவாயாக என்று நாம் அனைவரும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து, அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இறைவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய குடும்பமாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய குடும்பமாக அல்லாஹ் நம் அனைவருடைய குடும்பத்தையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.